இந்தியாவிலேயே முதல் முறையாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கருணை கொலை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. யார் அவர், கருணை கொலை செய்ய காரணம் என்ன என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஹரிஷ் ராணா. இவருக்கு இப்போது வயது 32. வசீகரமான தோற்றம், பார்க்க பாலிவுட் ஆக்டர் மாதிரியே இருக்கார் பாருங்க. 13 ஆண்டுகளுக்கு முன்பு பின்னோக்கி பார்த்தோமேயானால் சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் இவர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஒரு நாள் பல்கலைக்கழக விடுதியினுடைய 4வது மாடியில் இருந்து எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்ததில் படுகாயமடைந்தார். தலையில பலமாக அடிபட்டதில் மூளை கடுமையாக பாதித்து விட்டது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதில் அவரது உயிரை மட்டுமே மருத்துவர்கள் காப்பாற்ற முடிந்தது. உயிரை காப்பாற்றியது பெற்றோருக்கு சற்று ஆறுதலை அளித்தது. ஆசையாக வளர்த்த மகனுக்கு இப்படி ஆகிவிட்டதேன்னு பெற்றோர் என்னதான் வேதனை அடைந்தாலும் அதற்காக மனம் தளரவில்லை. சுயநினைவு இல்லாமல் படுத்த படுக்கையாக கோமாவில் இருக்கும் மகன் எப்படியாவது மீண்டு வந்து விடுவார் அப்படின்னு கடந்த 13 ஆண்டுகளாக போகாத மருத்துவமனை கிடையாது. எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டெல்லி எய்ம்ஸில் கூட சேர்த்து உயர்தர சிகிச்சை எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. மகனின் சிகிச்சை செலவுக்காக டெல்லியிலிருந்து பூர்வீக வீட்டை விற்றுவிட்டு காசியாபாத்தில் குடியேறி விட்டார்கள். ஹரிஷ் ராணாவுடன் பிறந்தவர்கள் 2 பேர். அவங்களையும் வளர்க்கணும். கடுமையான நிதி நெருக்கடி பெற்றோருக்கு. சுமார் 10 ஆண்டு காலம் இப்படி பொறுத்திருந்து பார்த்தாங்க. மகன் மீண்டும் எழுந்து விடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை குறைந்து விட்டது. மருத்துவர்களும் கைவிரித்து விட்டார்கள். இதற்கிடையில் மகன் படும் கஷ்டத்தையும் பார்க்க முடியாமல் 2024 டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கருணை கொலை செய்ய அனுமதி கேட்குறாங்க. கருணை கொலை என்றால் அப்படி நம்ம பார்க்கும்போது குணப்படுத்த முடியாத நோயால் அவதிப்படும் ஒருவரின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவது தாங்க கருணை கொலை அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. கருணை கொலையில் மொத்தம் 2 வகைகள் இருக்கின்றது. பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையாகவே இருக்கும் நோயாளியின் வலி நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கும் விதமாக ஊசி அல்லது மருந்து செலுத்தி அவரை மரணிக்க செய்வது. மற்றொன்று செயலற்ற கருணை கொலை. அதாவது ஊசி மருந்து எதுவும் செலுத்த வேண்டாம், ஏற்கனவே அவங்க தானாக சுவாசிக்க முடியாமல் செயற்கை சுவாசம் மாதிரி மிஷின் உதவியோடு தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது போன்ற விஷயங்களை எடுத்துவிட்டால் சம்பந்தப்பட்ட நோயாளி தானாகவே இறந்து விடுவார். முதல்ல சொன்ன மருந்துகள் அல்லது ஊசி மூலம் செயற்கையாக மரணிக்க வைக்கும் கருணை கொலை இந்தியாவில் சட்டவிரோதமானது. ஆனால் இரண்டாவதாக சொன்ன செயலற்ற கருணை கொலையை 2011 உச்சநீதிமன்றம் அங்கீகரிச்சிருக்கு. சரி, இப்போ இந்த இளைஞர் ஹரிஷ் ராணாவின் பெற்றோர் 2024 டெல்லி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணாங்க இல்லையா? ஆனால் அதை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. காரணம், மெக்கானிக்கல் வெண்டிலேட்டர் மூலமாக அவர் பராமரிக்கப்படலை. அதாவது வெளிப்புற உதவி எதுவும் இல்லாமல் அவர் தானாகவே உயிர் வாழ முடியும் அப்படின்னு நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. சுவாசிக்க ட்ரக்கியோஸ்டமி குழாய் பொருத்தப்பட்டிருந்தது. உணவுக்காகவும் இதுபோல மற்றும் ஒரு குழாய் இணைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை உணவு குழாயை எடுத்துட்டா பட்டினியாக கிடந்துதான் அவர் சாக வேண்டியிருக்கும். இதை அனுமதிக்க முடியாதுன்னு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. 1 வருடத்துக்கு பிறகு ஹரிஷின் பெற்றோர் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. இந்த முறை தங்கள் மகனின் நிலை மோசமாக இருக்கிறதாகவும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் செயற்கையாகத்தான் அவர் உயிருடன் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் இதை கவனமாக பரிசீலித்து மருத்துவ குழுவை நியமித்தது. அந்த குழு ஹரிஷ் ராணாவை பரிசோதித்துவிட்டு அவர் பூரண குணமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான் அப்படின்னும் அவர் ரொம்ப பரிதாபகரமான நிலையில் இருப்பதாகவும் அறிக்கை தாக்கல் செய்தது. தவிர ஹரிஷ் ராணாவின் பெற்றோரையும் தனியே அழைத்து நீதிபதிகள் கருத்தை கேட்டறிந்தார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் 13 ஆண்டுகளாக கோமாவில் இருக்கும் இளைஞர் ஹரிஷ் ராணாவை கருணை கொலை செய்ய நீதிபதிகள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையில் இளைஞருக்கு உயிர் நீக்க சிகிச்சை கொடுப்பதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா, விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருக்கின்றது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஹரிஷை அழைத்து சென்று கனிவான முறையில் உயிரிழப்பை தூண்டும் அந்த கருவிகளை அகற்றலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே கருணை கொலை செய்ய அனுமதிக்கப்பட்ட முதல் நபர் இவர்தான் அப்படிங்கிறதுனால மருத்துவ வரலாற்றில் மிக முக்கிய ஒரு திருப்புமுனையாக இது பார்க்கப்படுகின்றது. இது போன்ற நோயாளிகள் மாண்புடன் உயிர் நீக்க உரிமையை பெற்றிருக்கிறாங்கன்னு உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. கடைசியாக ஒரு சார்ட் ஒன்று பார்த்துடலாம். எந்தெந்த நாடுகளில் இது அனுமதிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆக்டிவ் யூத்தனேஷியா, பேசிவ் யூத்தனேஷியான்னு 2 வகை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த முதலாவது வகை பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின், கனடா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் நடைமுறையில் இருக்கின்றது. சரி, பொதுவாகவே இந்த யூத்தனேஷியா அப்படிங்கிறது சட்டவிரோதம் எங்கெல்லாம் தெரியுமா? இந்தியா, சீனா, ஜப்பான், மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், இங்கெல்லாம் சட்டவிரோதம். இது சட்ட ரீதியாக அங்கே அனுமதிக்கப்படுவது கிடையாது. இது 2க்கும் இடையில் இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குங்க. சில நாடுகளில் மட்டும் ஆண்டு கணக்கில் படுத்த படுக்கையாகவோ இல்லை தீராத வலியுடன் கூடிய நோயால் போராடுபவர்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் கடிதம் எழுதி கொடுத்து விட்டு மருத்துவர்கள் பரிந்துரை செய்யக்கூடிய மருந்து மாத்திரைகளை சுயமாக எடுத்துக்கொண்டு அவர்களாகவே உயிரை விடும் நடைமுறையும் இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இந்த முறையானது அனுமதிக்கப்படுகின்றது.
இந்தியாவிலையும் நம் தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் அவ்வப்போது படுத்த படுக்கையாக நோய்வாய்ப்பட்டவர்களை கவனிக்க முடியாமல் சிரமப்படும் வயதான பெற்றோர் அவர்களை கருணை கொலை செய்ய அனுமதிக்கணும் அப்படின்னு குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து வரும் செய்திகளை கூட நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். அதனால் உச்சநீதிமன்றத்தின் இந்த வரலாற்று தீர்ப்பு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் நம்மிடையே சட்டம் சார்ந்த மருத்துவத்துறை பேராசிரியர் நரேந்தர் இணைகிறார். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. சார், படுத்த படுக்கையாக நோய்வாய்ப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பதம் பொதுவானதாக இருக்குது. மருத்துவ ரீதியாக என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்கிறவங்களை கருணை கொலைக்கு பரிசீலிக்கலாம், உங்கள் கருத்து என்ன? சார், மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. மெயின் திங் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேட், பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் சொல்லுவாங்க. மூளை செயலற்று ரொம்ப திரும்பவே வர முடியாத அளவுக்கு செயலற்று போயிருக்கிற அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு, இல்லை என் ஸ்டேஜ் என்ன டிசீஸாக இருக்கட்டும் அதோட என் ஸ்டேஜ் அவங்களால ட்ரீட்மெண்ட்டே க்யூரே பண்ண முடியாது, முக்கியமாக என் ஸ்டேஜ் கேன்சர்ஸ், அவங்களுக்கு செயற்கை சுவாசத்துல மட்டும்தான் அவங்களால உயிர் வாழவே முடியும், ஆர்டிபிஷியலா அவங்களால சாப்பிட்றது அதனால மட்டும்தான் அவங்களால உயிர் வாழவே முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான் கருணை கொலை அதை பரிசீலிக்கிறதுக்கு மருத்துவத்துறை பரிந்துரைக்கப்படும். சார், பொதுவாக மூளைச்சாவு அப்படின்னு சொல்லும்போது கூட அதன் மீது கூட விமர்சனங்கள் இருக்கு. ஏன்னா மருத்துவர்கள் மூளைச்சாவு ஒருத்தர் அடைந்துட்டா அவர் மீளவே வாய்ப்பில்லைன்னு கைவிரிச்சிடுறீங்க. ஆனால் அதன் மேலேயே விமர்சனங்கள் இருக்குல்ல, அவர் திரும்பவும் சுயநினைவு பெற மாட்டார் அப்படின்னு 100% உறுதியாக சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி மூளைச்சாவு அடைந்த பேஷண்ட்டுகளுக்கு இந்த மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணலாமா? சார், மூளைச்சாவுன்றது அதை டிக்ளேர் பண்றதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதுக்குன்னு ஒரு தனி கைட்லைன்ஸ் இருக்கு. டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட், அது படிதான் மூளைச்சாவுன்றதே நம்ம சொல்ல முடியும். அது முக்கியமா பாத்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு 2 தடவை பிரெயின் டெட்னு சர்டிபிகேட் கொடுக்கணும். 4 டாக்டர் சேர்ந்து சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மூளைச்சாவுன்றதே நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அந்த 6 மணி நேரம் கேப்ல 2 தடவை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வித் த கன்சென்ட், அதாவது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே போகும். இது ஒரு எத்திக்கல் டைலமா இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி ஒருத்தங்களை கருணை கொலை அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த கொலைன்னு அந்த பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நமக்கு அது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கிறது. அது வதையற்ற மரணம் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்மளோட வெக்காபுலரியிலேயே அது மாற ஆரம்பிச்சிச்சுன்னா அது கொஞ்சமாவது ரீசனபிளா இருக்குன்னு தான் தோணும். கருணை கொலைன்னு இப்ப டாக்டர்ஸ் யாருமே கொல்றதுக்காக வைத்தியம் பார்க்கறது கிடையாது. அந்த வார்த்தை இந்த மாதிரி இருக்கிறதுனாலயே நமக்கு அது உறுத்திட்டே இருக்குது. என்னை பொறுத்தவரையும் என்னோட தனிப்பட்ட கருத்து. சரிப்பா, இந்த கேஸில் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் கோர்ட்டு நிராகரிச்சிடுது அந்த கோரிக்கையை. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க. சுப்ரீம் கோர்ட்டும் முதல் முறை நிராகரிச்சுட்டு அதன் பிறகு தான் எல்லாத்தையும் கவனமாக பரிசீலித்து இப்போ அனுமதி கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது நீண்ட நெடிய சட்ட போராட்டமாக இருக்குது. சாமானிய மக்களுக்கு இதெல்லாம் சாத்தியப்படுமா? சார், இப்ப இருக்கிற நிலைமையில இது சட்ட போராட்டம் தான் சார். 2011 ஒரு ஜட்மெண்ட் அருணா ஷான்பாக் அவங்களோட கேஸ்ல பாசிவ் யூத்தனேசியா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் அவங்களோட செயற்கை சுவாசத்தையும் இதையெல்லாம் எடுத்துட்டு பண்ணலான்னு ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா 2018 ஒரு கேஸ்க்கு அப்புறமா தான் காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா டைரக்டிவ்ஸ் சொல்ற அது வழிமுறைகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2018க்கு அப்புறமா இப்ப பாருங்க 8 வருஷம் கழிச்சுதான் முதல் ஒரு பேஷண்ட்டுக்கு கருணை கொலை செய்யலாம், பாசிவ் யூத்தனேசியா பண்ணலான்றது. இது ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம் தான். இட் வில் டேக் டைம் சார். எந்த விதமான ஒரு புதிய சட்டமா இருந்தாலும் அதை அமல்படுத்துறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அது இது மனித உயிர் சம்பந்தப்பட்டதுனால இந்தியான்னு இல்லை, எல்லா கண்ட்ரிலையுமே இந்த பிரச்சனை இருக்கு. எல்லா கண்ட்ரிலையுமே இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது இட் வில் டேக் டைம் சார். இந்தியா அதை விட பெரிய விஷயம். 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஊரு. நீங்க அந்த ஆக்டிவ் யூத்தனேசியா சொன்ன கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட சிறிய மாநிலத்தை விட கம்மியா இருக்கிற பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாடுகள். பெல்ஜியமா இருக்கட்டும், சுவிட்சர்லாந்து இருக்கட்டும், நெதர்லாண்ட்ஸ், கனடா மட்டும்தான் கொஞ்சம் பெருசு. ஓகேங்களா? அதனால இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் சார். சார், இப்போ நீதிமன்றம் தலையீடு இல்லாமல் இப்போ அரசே இதுக்கு அனுமதி கொடுக்குது அப்படின்னும் போது கருணை கொலை சட்ட ரீதியாக அது நடைமுறைக்கு வரும்போது எந்த மாதிரியான சிக்கல்கள் அல்லது சவால்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இத கரெக்டான கேள்வி சார். இது முக்கியமா மிஸ்யூஸ் பண்றதுக்கு யாராவது சான்சஸ் இருக்கா? அவங்களுக்கு சொத்துக்கள் இருக்குது, அதனால அவங்களை கருணை கொலை பண்ணுங்கன்னு சொல்லி அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. டாக்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அது எத்திக்கல் டைலமா. டாக்டர் எல்லாருமே காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நாங்க படிக்கிறோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தங்களை பாசிவ் யூத்தனேசியா பண்றதுக்கு முதல்ல டாக்டர்ஸ்க்கு மனசு வரணும். அது இல்லாம ஒரு டயக்னோசிஸ் அன்சர்டினிட்டி இருக்கலாம். இவங்க நிஜமாவே நீங்க கேட்ட அதே கேள்வியில இருக்கிறது தான். இவங்க நிஜமாவே மூளைச்சாவை அடைந்துட்டாங்களா, இவங்களை திருப்பியும் நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படின்றது இருக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா
பேஷண்ட்ஸோட இறந் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு மெயினா அதோட பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி கன்சர்ன் கொடுக்கலாமா வேணாமா, நம்ம ஏதோ தப்பு பண்றோமான்ற அவங்களுக்கு வந்து உள்ளுணர்வு கரெக்டா சொல்லுச்சுன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் சார் கடைசியில இதோட தீர்வு இதாக. பட் ஆனா இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம்ஸ். சரி, இப்போ நம்ம பேசிவ் யூத்தனேஷியாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பல நாடுகளில் இப்போ ஆக்டிவ் யூத்தனேஷியாவே வந்து அனுமதிக்கப்படுகின்றது. ஆனால் இந்தியா இந்த விஷயத்தில் இன்னும் தயக்கம் காட்டுகுதே, அதுக்கு காரணம் என்ன? சார் ஆக்டிவ் யூத்தனேசியான்றது பாத்தீங்கன்னா ஒரு மருந்து கொடுத்து ஒருத்தரை உயிரிழக்க செய்யறது. இந்தியால இது வரைக்கும் அது இல்லீகல். பாசிவ் யூத்தனேசியாக்கு இதுதான் முதல் தடவை சொல்றோம். அது ஏன் லேட் ஆகுதுன்னா இவ்வளோ எத்திக்கல் டைலமாஸ் இருக்கு சார். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை ஒரு கீழே விழுந்துட்டான்னா கூட அவனை போய் நம்ம காப்பாற்றணும்னு தான் நினைப்போமே தவிர அவன் போய் சாவட்டும்னு நினைக்க மாட்டோம். அதனால நம்மளோட சொந்தக்காரங்களோ இல்ல பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட் பண்ற ஒரு டாக்டரோ அதை பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்பதான் முதல் கேஸ் அருணா ஷான்பாக் கேஸ்லாம் இன்னும் 40 வருஷமா கிட்டத்தட்ட அவங்க படுத்த படுக்கையா இருந்தாங்க. இந்த ஹரிஷ் ராணா வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆயிருக்கு. இட் வில் அதனால இந்தியா மாதிரி ஒரு நல்ல கண்ட்ரில இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம்ஸ். சார், நீங்கள் சொல்கிறது புரியுது. அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மெடிக்கல் என்னதான் வந்து வளர்ந்துட்டாலும் கூட பல தீராத நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் கூட பல கொடிய நோய்கள் வந்து மக்களை வாட்டி வதைக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் கூட ஒரு போன மாதம் வந்து கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன், அங்கே வந்து மனைவிக்கு கேன்சரு. அவங்க அதில் படுற துன்பத்தை வந்து பார்த்து சகிக்க முடியாமல் கணவர், குழந்தைகள், மனைவி அவங்க 3 பேருமே சேர்ந்து வந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கூட நடந்திருக்கு இல்லையா? அப்போ இன்னொரு வகையில் பார்க்கும்போது வாழவே அவங்களால முடியல, வாழ பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஏற்கத்தக்கதாக தானே இருக்கும். அது கரெக்ட் தான் சார். நான் அகைன்ஸ்டாலாம் பேசல. லாக் அகைன்ஸ்டா பேசவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஓகே. பட் ஆனா அதை ஃபாலோ பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா நீங்க சொல்ற மாதிரி அதை ஈஸியா எடுத்துட்டு வர்றதுக்கு மக்களுக்கு அது ஈஸியா ரீச் ஆகணும் அப்படின்னா இப்ப இருக்கிற இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தளர்வு வரணும். பட் அதே நேரத்துல அதை ஸ்ட்ரிஞ்சன்ட்டா கரெக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும். அதோட ரூல்ஸ் கரெக்டா ஃப்ரேம் பண்ணி ஆகணும். யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, யாரும் தப்பா இதை கையாண்டக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான ஒரு டைரக்ஷன் இருக்கணும். இதுக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் படி ஒரு ஹைகோர்ட்ல 2 பெஞ்ச் ஜட்ஜு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், ஒரு மெடிக்கல் போர்ட் ஃபார்ம் பண்ணணும், அதுல 3 டாக்டர் இருக்கணும். இதை தாண்டி இன்னும் நிறைய செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இன்னும் வர ஆரம்பிக்கணும். இதுதான் முதல் கேஸ்ன்றதுனால அடுத்தடுத்த ஜட்மெண்ட்ஸ் வர 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 கண்டிப்பாக இதுக்கு மேல செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இன்னும் வர ஆரம்பிச்சிடும். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி.